அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலைப்படுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன சொன்னார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த சிலுவையிலே அறையப்படுகிற அந்த நாட்கள் சமீபமாகிற பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம். அது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29 நாம் லூக்கா சுவிசேஷத்திலையும் 9ஆம் அதிகாரம் 29 நாம் அதை 37ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை வாசிக்க முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களில் 3 பேரை கூட்டிக் கொண்டு அவர் ஒரு மலைக்கு செல்லுகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் அழைத்து கொண்டு அவர் ஒரு மலை மேலே போய் ஏறி அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறுகிறது. எந்த ஒரு வெள்ளானும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெண்மையாய் மாறுகிறது. அப்பொழுது 2 பேர் அவரோடு பேசுகிறார்கள். மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை இந்த 3 சீஷர்களும் காண்கிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக அவர் ஏன் மறுரூபம் அடைய வேண்டும்? அவர் மோசேயும் எலியாவும் அவரோடு கூட ஏன் பேச வேண்டும் என்று சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இதில் 3 காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். ஏன் ஆண்டவர் மறுரூபம் அடைய வேண்டும்? இந்த மறுரூபம் என்பது இந்த பூமிக்குரிய ரூபம் அல்ல. இது ஒரு ரூபம். இன்னொரு ரூபம் பரலோகத்திற்குரிய ரூபம். பவுல் அதை குறித்து தான் சொல்லுகிறார். நாம் மரித்தவர்கள் நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தருடைய வருகையில் நாம் அழிவில்லாதவர்களாய் நாம் எழுந்திருப்போம், நம்ம மறுரூபமாவோம் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ரூபம் மண்ணிலே மரித்த பின்பு மண்ணிலே விதைக்கப்படும். விதைத்த பின்பு அது மண்ணோட மண்ணாய் அது மக்கி போய்விடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையில் எக்காலம் ஊதப்படும் பொழுது கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் ஆகிய எல்லோரும் முதலாவது எழுந்திருப்பாங்க. அவர்கள் ஒரு க்ஷணத்தில் அவர்கள் மறுரூபமாக சொன்னால் பரலோகத்திற்குரிய மேனியை அவர்கள் தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ரைட். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவராக இயேசு இந்த மறுரூபம் மூலமாக எண்ணத்தை தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னால், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்குரியவன். நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்குரியவன். நான் மறுரூபம் அடைய போகிறேன். என்னுடைய சொந்த உருவத்திற்கு நான் இன்னும் சில நாட்களிலே நான் மாறப்போகிறேன். அதாவது அவர் மரித்து அடக்கம் எனப்பட்டு உயிர்த்தெழுந்த பொழுது அவருக்கு இந்த பூமிக்குரிய உருவம் இல்லை. அவர் பரலோகத்திற்குரிய உருவத்தோடு தான் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் எழும்புகிறார். அவருடைய சரீரம் பாழாகலை. இந்த பூமிக்குரிய சரீரம் பாழாகலை. 3 நாளில் அவர் எழுந்திருக்கிறார். ஆனால் எழும்பும் பொழுது அவருடைய சரீரம் மகிமையுள்ள சரீரமாக, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாறுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடக்குது இப்போ என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு இந்த மறுரூபம் மூலமாக ஒரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்குரியவன் என்று சொல்லி. 2வது இங்க பார்க்கும்போது மோசேயும் எலியாவும் பேசுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட. அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு எருசலேமிலே படப்போகிறதான அந்த பாடுகளை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து அவரோடு பேசுகிறார்கள் சொல்லி லூக்கா அதை தெளிவாய் பதிவிடுகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நாம் 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மோசேயும் எலியாவும் பேசினார்கள் என்று சொல்லி மத்தேயும் மார்க்கும் எழுதி வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவராக இயேசுவோடு கூட எதை குறித்து பேசினார்கள் சொல்லி லூக்கா தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பாடுகளை குறித்து, எருசலேமில் அவர் நிறைவேற்றப் போகிறதான அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ நேரம் இருந்தாங்க அந்த மலையின் மேலே? இந்த ஆண்டவராக இயேசுவும் பேதுரு, யோவானும் யாக்கோபும் எத்தனை நாட்கள் இருந்தார்கள் சொல்லி
லூக்கா தெளிவாக எழுதுகிறார். ஒரு நாள் முழுவதுமாக இருக்கிறார்கள். அடுத்த நாள் தான் அவர்கள் அந்த மலையிலிருந்து இறங்குகிறார்கள். ரைட். இன்றைக்கு மோசே குறித்து தியானிப்போம். நாளைக்கு நாம் எலியாவை குறித்து தியானிப்போம். ஏன் மோசே வர வேண்டும்? மோசே வந்து ஆண்டவராகிய இயேசுவோடு கூட ஏன் பேச வேண்டும்? அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து ஏன் பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் யாரிடத்தில் நடத்துகிறது? அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதான பலிகள், அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதான பண்டிகைகள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எல்லாமே யாருக்கு நேராக நடத்துகிறதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய இயேசுவை அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, மோசே அங்கே வருகிறார். இந்த மோசே பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை சட்டத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். அன்பான அந்த மோசே அவர் மரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் நடுவே, உன் சகோதரன் நடுவே இருந்து அவர் எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு தான் மரிக்கிறார். உபாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக உன் சகோதரன் நடுவே எழும்ப பண்ணுவார் சொல்லிவிட்டார். கானானுக்குள் அவரால் போக முடியல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் அவர் போவதற்கு முன்பதாகவே அவர் அதை பார்க்கிறார். பார்த்து அவர் மரித்து போகிறார். கர்த்தராலே அடக்கம் பண்ணப்பட்டார். அன்பான அந்த மோசே இப்பொழுது மறுரூபமலையிலே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட அவர் வந்து நிற்கிறார். அப்படியானால் என்ன? இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் யூதர்கள். இந்த யூதர்கள், இவர்கள் மூலமாக யூதர்களுக்கு, முழு உலகத்திற்கும் மோசே கொடுக்கிற பாடம் என்ன? நான் சொன்ன அந்த தீர்க்கதரிசி, நான் சொன்னதான அந்த ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் இவர்தான். நான் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்களிலே, நியாயப்பிரமாணத்திலே நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த கிறிஸ்து இவர்தான் என்று சொல்லுகிற விதத்திலே மோசேயை அங்கே கர்த்தர் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லாமே ஆண்டவராகிய பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய்த்தான் நடத்துகிறது. நியாயப்பிரமாணம் ஒரு முடிவல்ல, பழைய ஏற்பாடு ஒரு முடிவல்ல, அது ஒரு வழி. அது எங்கே போகிறது? இயேசுவிடத்திலே அது அழைத்து செல்லுகிறது. மோசே பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டதான நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு, பஞ்சாகமங்களுக்கு, அந்த 5 ஆகமங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொன்ன அந்த மேசியா இவர்தான் உங்களுக்காக மரிக்க போகிறார். பழைய ஏற்பாட்டில் உங்கள் முற்பிதாக்கள் செலுத்தினதான பலிகளுடைய உண்மை இவர்தான், நிஜம் இவர்தான், அது நிழல் இதுதான், இவர்தான் நிஜம் என்று சொல்லி அவர் ஊர்ஜிதப்படுத்துகிற விதத்தில் மோசே அந்த இடத்துல பேசுகிறதை, இயேசுவோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே வாழ்க்கையில் இன்னொரு காரியம் முக்கியமானது. மோசே கர்த்தர் ஏனாக கொண்டு வரணும். மோசே அதிகமாய் வாஞ்சித்தார். எப்படியாவது நான் கானான் தேசத்துக்குள்ளே போகணும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் கண்மலை பார்த்து பேச சொன்னீங்க, நான் அடிச்சுட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறுகிறார். ஆண்டவரே, இதுக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க, என்ன ஆண்டவரே அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லி இவர் மன்றாடுகிறார் பல முறை. ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கலை. இவர் மரித்து போகிறார். அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஒரு வாஞ்சை நிறைவேறாமலேயே மோசே மரித்து போகிறார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசேயுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற விதத்திலே ஆண்டவராகிய இயேசு எருசலேமில் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது மோசேயை அங்கே கொண்டு வருகிறார். அப்படியானால் என்ன? உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மோசே, உன்னுடைய ஜெபத்தை அப்பனா கேட்காதது போல இருந்தாலும் எந்த நேரத்தில் உனக்கு சரியாய் உனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியும் மோசே என்பதை போல ஆண்டவர் அந்த இடத்திலே மோசையை கொண்டு வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே மோசே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்திருப்பான்னு சொன்னால் இயேசுவை பார்த்திருக்க முடியாது. அவர் சொன்னதான அந்த தீர்க்கதரிசியை பார்த்திருக்க முடியாது. அவர் சொன்ன பண்டிகைகளிலே நிஜமாக இருக்கக்கூடிய இயேசுவை பார்த்திருக்க முடியாது. கர்த்தர் மோசேக்கு அதை காண்பிக்க வேண்டும் என்றதான ஒரு திட்டத்தோடு தான் பல ஆண்டுகள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மோசேயுடைய ஜெபத்தை ஆண்டவர் பதில் கொடுக்காமல் தள்ளி போட்டார். நடுவில் மோசே மரித்து விடுகிறார். ஆனால் கர்த்தர்
அவரை ஆவிக்குள்ளாக்கி ஆவிக்குரிய அந்த ரூபத்தோடு பரலோகத்திற்குரிய ஒரு மறுரூபமானதான அந்த சரீரத்தோடு கர்த்தர் அந்த கானான் தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து, பார் மோசேயே, நீ பழைய ஏற்பாட்டிலே சொன்னாயே அந்த பலிகளுடைய நிஜம், அந்த நிஜத்தை பார். பாலும் தேன் ஓடுகிற தேசத்திலே நீ போகவில்லைன்னு சொல்லி கவலைப்பட்டாயே, இப்பொழுது பார், நீ எந்த தீர்க்கதரிசியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தாயோ அந்த தீர்க்கதரிசியானவர், அந்த தேவனுடைய குமாரனானவர் உன் முன்பாக நிற்கிறதை பார் என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்தார். அப்போ மோசேயுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் தாமதப்படுகிறதா? ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது நமக்கு பதில் கொடுக்க வேண்டும். அதற்காக அப்போ மோசே மாதிரி நம்மளை இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாரா? கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அறையப்பட்ட தேவன் அவர் புதிய பழைய ஏற்பாட்டினுடைய நிஜமாய் இருக்கிறார், நிறைவேறுதலாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்படவே வந்த தேவன் என்பதை மோசே இந்த உலகத்திற்கு அவர் எடுத்து காட்டுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த மறுரூப மலையை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானிக்க கர்த்தரை கிருபை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கல்வாரி சிலுவை மரணம் மூலமாய் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, மோசேயுடைய ஜபத்திற்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்காத போல இருந்தாலும் ஆண்டவரே தகுந்த நேரத்தில் ஆண்டவரே அவருடைய ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றின தேவன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே நீ மரித்த தேவனே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.